சொல்லுமா, என்ன பண்ணும்? நான் ஒன்றும் உன்னை கோவப்படுத்தணும்னு மெசேஜ் அனுப்பல. என் வீட்டு சிச்சுவேஷன் அப்படி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏன் பார்த்தா ப்ரெஷரைஸ் பண்ற? நான் உன்னை பிடிச்சா வச்சிருக்கேன். என் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் நான் லவ் கிவ்னு சொன்னா என் அப்பாவோட மானமே போயிடும். உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள தான் முக்கியம். அவரே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா தெரியும். எங்க அப்பா வேற கேஸ்ட் அது இதுன்னு பார்த்துட்டே இருக்காரு. 5 வருஷமா லவ் பண்ணும்போது தெரியல. இப்ப சொல்லுங்க, கேஸ்ட் கேஷ். ஹே, ஏன் இவ்ளோ இர்ரெஸ்பான்சிபிளா பேசுற? நீ வேணும்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய், என்ன எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா அப்பா அம்மான்னு இருக்க. ஏன் எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது? நல்லா நானாதையா? வைடி போன. Shweta, thank you so much. Happy birthday. ஏய், என்ன? நம்ம உள்ள வரும்போது கிடமாட ஒருத்தன் கதை திறந்து விட்டான்ல, அவன் பார்க்கறதுக்கு உங்க அப்பா மாதிரியே இருந்தான். நம்ம வெளியில பைக் பார்க் பண்ணும்போது ஒரு பிச்சைக்காரி பிச்சை எடுத்துட்டு இருந்தால, அவ பார்க்க உன் அம்மா மாதிரியே இருந்தா. அடிச்சு வாய உடச்சிருண்டி. மச்சான், டேய் டேய், ஸ்வேதா இருக்கால? ஆமா. அவ இனிமே உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான் மச்சான். என்ன மச்சான் சொல்ற? ஆமா மச்சான். உன் கூட சேரக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படிதான் சொல்றான். தங்கச்சி சொல்லியிருக்க மாட்டா மச்சான். அந்த கூட இருக்காளே குந்தாணி, அவ தான் மச்சான் சொல்லியிருப்பா. இனிமே நீ அவனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அவனுக்கு பிரேக்கப்னு மெசேஜ் அனுப்பு. இனிமே அவன் கூட பேசணும்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். பிரேக்கப்னு சொல்லி மெசேஜ் அனுப்பு. நான் நினைச்சாலும் என்னால் அவளை மறக்க முடியல. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். 20 இயர்ஸாக அவன் என் ஃப்ரெண்ட். உனக்கு என்னை பற்றி தெரியாதது கூட அவளுக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஏன் இந்த ஈகோன்னு புரியலை. ஏய் 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 பேபி, இங்கே பாரு, அழாதடா. நமக்கு ஒருத்தவங்க 99% நல்லது பண்ணியிருப்பாங்க, 1% அவங்களுக்கே தெரியாமல் கெட்டது பண்ணியிருப்பாங்க. அந்த 1%க்காக தான் நம்ம அவங்கள ஹேட் பண்ணுவோம், ஈகோ காட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. அந்த 1%க்காக அவங்கள பிரியணும்னு நினைக்கிற நாம ஏன்டா 99% அவங்க காட்டுற அன்புக்காக திரும்ப சேரணும், சாரி கேட்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறோம்? ஒரே ஒரு சாரி தானடா.
பாய்.